அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு. அண்டத்தில் தேடாத. வெளியில தேடுறது ஒரு விஷயம் கஷ்டமா? இல்ல உள்ள பார்க்கறது கஷ்டமா? வெளியில பார்க்கறது தான் கஷ்டம். உள்ளுக்குள்ள இருக்கிறத ஈஸியா பார்த்துரலாம். ஆனா அத நம்ம செய்யறதில்ல. நம்ம போய் உள்ள பார்க்கறதில்ல. ஸோ அத உள்முகமா மாற்றக்கூடிய அந்த சக்தி ஒரு குருவை என்கவுண்டர் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். இது 2வது விஷயம். இந்த அறியாமையில இருக்கக்கூடிய இந்த உயிர்த்தன்மை ஞானம் வந்துவிட்டால், வெளிச்சத்துக்கு வந்துவிட்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறைவனோட சக்தியை ஒரு பிரதிபலிப்பாகத்தான் குரு நமக்கு கொடுக்கிறார். ஸோ குருவோட நீங்க நின்று போயிடக்கூடாது. அவர் ஒரு வழிகாட்டி தான். அந்த சக்தியை வாங்கி அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கிற ஒரு வழிகாட்டி தான் ஒரு குரு. ஸோ குரு மூலியமாகத்தான் இந்த அண்ட சராசரத்தையே உருவாக்கின சக்தியை ஒரு சராசரி மனிதன் உணர முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது என்ன? வருஷா வருஷம் இது நிறைய குருமார்கள் இதை பற்றி பேசியிருக்கலாம். நிறைய பேர் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு தியானத்தில் இருப்பாங்க. இதை பலவிதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான மகத்துவம், இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இதை பற்றி ஆழமாக நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல குரு அப்படின்னா என்ன, பௌர்ணமின்னா என்ன, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம முழுமையாக பார்க்கலாம். குரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கு அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம், அல்லது இருட்டுன்னு சொல்லலாம், அல்லது அறியாமை என்று அழைக்கலாம். குனா அறியாமை, இருட்டு. ரு அப்படின்னா அறியாமையில் இருந்து, இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சக்தி. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அதுதான் குருங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். இந்த வார்த்தையை வேற மொழியில நீங்க மொழிபெயர்க்கவே முடியாது. நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு இந்த அர்த்தத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இதுதான் உண்மை. அப்போ இந்த அறியாமையில இருக்கக்கூடிய இந்த உயிர்த்தன்மை ஞானம் வந்துவிட்டால், வெளிச்சத்துக்கு வந்துவிட்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியமும் எனக்கும் இந்த அண்டத்துக்கும் மற்ற உயிர்களுக்கும் உண்டான தொடர்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கை பிரச்சனையே இருக்காது. நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அதனால தான் ஒரு குருவை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு குரு மூலியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு முன்னோர்கள், பெரியோர்கள் நம்ம எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ குருங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம். ஸோ இந்த குருவை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி இருக்கும். கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது முதல் பாயிண்ட். மொத்தம் 3 விஷயம் நடக்கும் ஒரு குருவை பார்க்கும்போது. நமக்கு அவர் மேலே நம்மளே அறியாமல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது குருங்கிறது ஒரு சக்திங்க, அவ்வளோதான். இது எதுவாக வேணாலும் இருக்கலாம், எந்த ரூபத்திலையும் வரலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 3 விஷயம் நடக்கும். 1 ஈர்ப்பு. 2வது என்ன நடக்கும்னா, அந்த ஈர்ப்பு மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை உள்முகமாக திரும்பும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் எப்போவுமே வெளிமுகமாகவே இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்து கண் திறந்து வெளியில் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம எல்லாமே வெளிமுகமாகவே நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த பொருள் அது அழகாக இருக்கே, இது நல்லா இருக்கே, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், நான் இதை போய் படிக்கணும், அங்கே போகணும், இங்கே வரணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், தொழில் நல்லா இருக்கணும், பெண்டாட்டி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சரி செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அப்போது இந்த சக்தி எல்லாமே வெளிமுகமாகவே செல்கிறது. ஒரு குருவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, குருவிடம் எப்பொழுது ஒருவன் சரணாகதி அடைகிறானோ, இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிமுகமாக இருக்கிறது உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே என்ன நடக்குது, என் உணர்வு எப்படி வேலை செய்யுது, எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கா, நான் அமைதியாக இருக்கேனா,
நான் ஆனந்தமாக இருக்கேனா, எனக்குள்ள பயம் ஏன் வருகிறது, இந்த கோபம் ஏன் வருகிறது, எனக்குள்ள வெறுப்பு ஏன் இருக்கிறது, நான் அடுத்த நிலைக்கு நான் உயர முடியும். அப்போது இந்த வெளிமுகமாக சென்று கொண்டிருந்த இந்த சக்தி உள்முகமாக மாறும். இது ஒரு பெரிய விஷயம் நடக்கும் ஒரு குருவிடம். இதுதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம்னு சொல்லுவோம். உள்முகமாக போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஒருத்தன் உணர்ந்துட்டான் அப்படின்னா வெளியில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதான் சொல்லுவாங்க, அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் தேடாத. வெளியில் தேடுறது ஒரு விஷயம் கஷ்டமா, இல்லை உள்ளே பார்க்குறது கஷ்டமா? வெளியில் பார்க்குறது தான் கஷ்டம், உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் அதை நம்ம செய்கிறதில்ல, நம்ம போய் உள்ளே பார்க்குறதில்ல. ஸோ அதை உள்முகமாக மாற்றக்கூடிய அந்த சக்தி ஒரு குருவை என்கவுண்டர் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். இது 2வது விஷயம். 3வது, எப்போ ஒரு மனிதன் உள்முகமாக போகிறானோ, நமக்குள்ளே இருக்கிற சென்டருக்குள்ளே போகிறானோ, இப்போது நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க. ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்குள்ள இனம் புரியாத ஒரு ஆனந்தம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை எல்லாமே நீங்கள் உணரத் தொடங்குவீங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ ஒரு லீடரை பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச ஒரு தலைவனை பார்க்குறோம், தலைவா ஐயோ உன்னை நீ தான் தலைவா எல்லாமே அப்படின்னு உயிரே விடுவாங்க. ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ராக் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய தீவிரவாதி, யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு தலைவன் தொண்டன்கிற அந்த ரிலேஷன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும், அதுலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஈர்ப்புக்கும் ஒரு குருவை சந்திக்கும் போது உங்களுக்கு இருக்கிற ஈர்ப்புக்கும் ரொம்ப வித்தியாசங்க. ஒரு தலைவனை பார்க்கும்போது நம்ம ஈர்ப்பு எப்படி இருக்கும்னா, அது ஒரு அடிமைத்தனமாக இருக்கும். அவர் சொல்கிறத நான் அப்படியே கேட்கணும், அதை நான் மீற முடியாது, தலைவன் சொல்லிட்டான், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு அடிமையாக போகிறது தான் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கும். ஒரு பெரிய தலைவன் தொண்டன்கிறதுல அதில் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குமான்னா 90% இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட், தெர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ். பட் 90% எனக்குள்ளே ஒரு விடுதலை இருக்காது, ஒரு கட்டுப்பாடு இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட். எப்பயுமே எனக்கு கீழே ஒரு பெரிய தலைவன்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இது பார்த்திங்கன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு குரு அப்படி கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய விடுதலை இருக்கும். ஸோ இந்த குருங்கிற வார்த்தைக்கு இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம். சரி, இதை ஏன் பௌர்ணமியோடு ஒப்பிடுகிறார்கள்? ஏன் குரு பௌர்ணமி, ஏன் குரு அமாவாசைன்னு சொல்கிறதில்ல, இல்லை வேறு ஏதோ ஒன்று ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நிலவு முழு பிரகாசமாக இருக்கும். அந்த முழு பிரகாசம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த நிலவுக்கு அந்த வெளிச்சம் சொந்தமல்ல. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? சூரியனிடத்திலிருந்து பெறப்பட்டது. அப்போது இந்த சந்திரன்கிறது முழுமையாக பிரகாசித்து கொண்டிருக்கிற பௌர்ணமி அன்று அந்த சக்தியை அங்கே இருந்த சூரியனிடத்திலிருந்து வாங்கி நமக்கு அதை கொடுக்கிறது. அது தன்னிடத்தில் வைத்து கொள்வதில்லை. அதில் ஒரு பெரிய குணாதிசயம் உண்டு. சூரியனை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்தா கண்ணு பொசுங்கிரும். ஆனால் ஒரு சந்திரனை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும், அதனுடைய சக்தியை நீங்கள் உள்வாங்க முடியும். அதே போல் ஒரு குருவும் என்னன்னு சொன்னால், அவருக்குள்ளே இருக்கிற சக்தியை, அது ஒரு திறவுகோல் மாதிரி, அவருக்கு அந்த பக்கம் பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது. இறைவன் என்ற மாபெரும் சக்தியிடம் இருந்து பெறப்பட்ட அந்த வெளிச்சத்தை அவர் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அதனால தான் ஒரு குருவையும் ஒரு சந்திரனையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். குரு ஒரு திறவுகோல் தான், அவர் ஒரு சாவி மாதிரி. அது உள்ள அங்கிருந்து வரக்கூடிய சக்தி அவரிடத்தில் இல்லை, அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் இருந்து வருகிறது. ஸோ இறைவனோட சக்தியை ஒரு பிரதிபலிப்பாகத்தான் குரு நமக்கு கொடுக்கிறார். ஸோ குருவோட நீங்கள் நின்று போயிடக்கூடாது, அவர் ஒரு வழிகாட்டி தான். அந்த சக்தியை வாங்கி அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இறைவனை
பார்க்கிற ஒரு வழிகாட்டி தான் ஒரு குரு. ஸோ குரு மூலியமாகத்தான் இந்த அண்ட சராசரத்தையே உருவாக்கின சக்தியை ஒரு சராசரி மனிதன் உணர முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதனால தான் அந்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த நிலவையும் குருவையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். எப்போ இந்த சக்தியை நான் முழுமையாக உணர முடியும்? ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் முழுமையாக சரணாகதி, அதாவது எனக்குன்னு ஒரு அஜெண்டாவே கிடையாது, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சரணடையும் பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்போ ஒரு தேடலோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர் தன்னை முழுமையாக இந்த ஞானத்தை பெறுவதற்கு, இருட்டில் இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய நான் ஞானத்தை பெற வேண்டும் என்று சரணாகதி அடைகிறானோ, அதுவும் குறிப்பிட்ட நாளில் முழுமையாக தன்னை சரணாகதி அடையும் போது அவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வெளிச்சத்தை பெற முடியும். அந்த சக்தி உள்நோக்கி வந்து அவனே ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த குரு பௌர்ணிமாவை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம். இதில் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது, பெரிய விடுதலை. எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களிலிருந்து, அத்தனை பற்றுதல்களிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஒரு சுதந்திரமான ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த உயிர் போவதற்குண்டான வாய்ப்பு குரு பௌர்ணிமா அன்று இருக்கிறது. எப்போ? சரணாகதி அடையும் பொழுது, இந்த உண்மையை உணரும் பொழுது. இதைத்தான் குரு பௌர்ணிமா என்று அனுசரிக்கிறோம். இதை முழுமையாக உணர்ந்து அந்த குருவை நம்ம அவரிடத்தில் சரணாகதி அடையும் போது இந்த பலனை நம்ம பார்க்க முடியும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, குருவை நான் எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு. குருவை உங்களால் தேர்ந்தெடுக்கவே முடியாதுங்க, யாராலும். ஏன்னா நீங்களே அறியாமையில் இருக்கிறோம். ஒரு சராசரி மனிதன், இருட்டில் இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி குருவை தேட முடியும்? நானே ஒன்றும் தெரியாமல் இருக்கேன். ஒன்றும் தெரியாமல் நான் இருக்கும் பொழுது இவர் சரியான குருவா இல்லையான்னு நான் எப்படி பார்க்க முடியும்? இவர் எனக்கு குருவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் எப்படி நான் ஒரு குருவை அறிந்து கொள்வது? அது நீங்கள் அறியவே வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ள இந்த உண்மையை தேடுங்க. இந்த குருவை எனக்கு வேணும்னு தீவிரமாக எப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறதோ, குருவே உங்களிடத்தில் வருவார். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை. அப்படியே அந்த குரு வந்தாலும் இவர்தான் எப்படி குருன்னு நான் எப்படி அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிற அடுத்த கேள்வியும் வரலாம். ஓகே, அது இந்த கேள்வியே உங்களுக்கு வராது. உங்களுக்குள்ள ஒரு தேடல் தீவிரமாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அந்த சக்தி உங்கள் தேடலுக்கு உண்டான தீனியை உங்களுக்கு போடும். அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டாகும். ஒரு அசாத்தியமான ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பில் அடிமைத்தனம் இருக்காது. நீங்கள் உள்நோக்கி செல்வீர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே புரிந்துவிடும். அவர் பின்னாடி நீங்கள் மறுபடியும் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க. அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேடல் இருக்கான்னு பாருங்கள். தீவிரமாக தேடுங்க. உங்கள் முன்னாடி அவரே வருவார். இதுதான் உண்மை. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.